நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெல் லேட்டிடியூட் 3410 லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ என்ன பிரச்சனைனா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஏற மாட்டேங்குது. சார்ஜர் போட்டோன்னா ஃப்ளிக்கர் ஆகுது. ஒரு செகண்ட் ஏறுது, ஒரு செகண்ட் ஏறல, அந்த மாதிரி ப்ராப்ளம். அது நம்ம இப்போது இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டு இப்போ அதை சரி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கர்சர் வச்சுருக்கேன் இந்த சார்ஜிங் ஆகிற இடத்துல. சார்ஜர் போட்டிருக்கேன், அப்போயும் அங்கே எதுவுமே காமிக்கல. ஃப்ளிக்கராகி வருது. ஒன்று சார்ஜர் போர்ட்லேயும் இஷ்யூ இருக்கலாம், நம்ம அடாப்டர் இருக்குல்ல, நம்ம அடாப்டரோட அந்த எண்ட்லேயும் இஷ்யூ இருக்கலாம், இல்லாட்டி டிசி போர்ட், லேப்டாப்பில் உள்ள டிசி போர்ட்லேயும் இஷ்யூ இருக்கலாம். ஓகே, இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணலாம். இஷ்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லேப்டாப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பீல் பண்ணிக்கிறேன். நார்மல் சிஸ்டம் மாதிரி தான், நார்மல் லேப்டாப் மாதிரி தான். நான் இப்போதைக்கு டெஸ்டிங்க்காக லேப்டாப்பில் ஒரு ஐரன் பூட் சிடி இந்த வாய்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. சார்ஜர் போட்டு கரெக்டாக ஹிஞ்சஸ் பக்கத்தில் வரும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹிஞ்சஸை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த போர்ட்டை எடுக்க முடியும். நான் ஆல்ரெடி இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதனால் நம்ம இப்போது இதை எடுக்கலாம், சார்ஜர் போர்ட்டை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், லேப்டாப்பில் எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். எதனா காம்பனண்ட் மாற்ற போகிறீங்க, ரேம் ரிமூவ் பண்ண போகிறீங்க, ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ண போகிறீங்க, எது பண்ணணுன்னாலுமே ப்ரிவென்ஷனுக்காக பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கணும். லேப்டாப்லேருந்து நீங்கள் எது மாற்றினாலுமே பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு தான் மாற்றணும். ஏன்னா அதில் வோல்டேஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் போயிட்டுருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு பண்ணும்போது அதனால் டேமேஜ் எதுவும் ஆகலாம். சம்டைம் ஐசி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஹிஞ்சஸை கழட்டிக்கலாம். கேர்ஃபுல்லாக கழட்டுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து கழட்டாதீங்க. நார்மல் ஹேண்ட் டைட்டில் கழட்டணும், இல்லாட்டி அந்த டிஸ்பிளே சைடு அந்த ஹிஞ்சஸ் உடஞ்சிரும். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக வெளியில் எடுத்திங்கனாலே வெளியில் வந்துடும். கனெக்டரை ஓப்பன் பண்ணியாச்சு, வெளியில் எடுத்தாச்சு. அடுத்து அந்த சார்ஜர் டிசி போர்ட் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும், அதுதான் அதுக்கான ஸ்க்ரூ. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடக்கு மாமாட்ட போயிட்டு இந்த சார்ஜர் போட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து திரும்பி வந்து பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போது சார்ஜர் வாங்கிட்டு வந்தாச்சு. சார்ஜர் போர்ட் புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. டிசி ஜாக் புதுசாக வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த டிசி ஜாக். சேம் பார்ட் நம்பரில் வாங்கணும். நான் அதை எதுக்கு கழட்டி எடுத்துகிட்டு போனோன்னா, வடக்கு மாமா ஏனோ தானே எதானா ஒன்று கொடுத்துருவாரு. அதனால தான் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அதே பார்ட்டில் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். திருப்பி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றுறது கஷ்டம். அதனால் டிசி ஜாக்கை கழட்டி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த ஹிஞ்சஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பேட்டரி ரிமூவ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிறேன்.
டிசி ஜாக்கு தான் இஷ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்ட்டு. அதுக்கப்புறம் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, புதுசாக வாங்கிட்டு வந்த ஜாக்கை உள்ளே வச்சாச்சு. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறமா சார்ஜரை போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் போடாமலே போடுறேன். கேர்ஃபுல்லாக போடுங்க, உடஞ்சிடாமல். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது இல்லாமல் ஒரு லைக் போட்டுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் போட்டுங்க. லைக் போடாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ தான் வீடியோ போட்டுட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக, அது கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஜஸ் போட்டாச்சு, டிசி போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸை திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஸ்க்ரூ பிட்டை மாற்றி போட்டுட்டேன், அதனால தான் தேடிட்டு கிடக்குறேன். கரெக்டான ஸ்க்ரூ பிட் போட்டால் தான் அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், அதனால். இப்போ நான் டெஸ்டிங்காக வெண்டாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெண்டாய் மீன் அது என்னன்னு தெரிலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. நான் அது எப்படி பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, சார்ஜர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைட் எரியுது. ஓகே, ஆயிடுச்சு. லேப்டாப் ஓஎஸில் பூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைட்டு கரெக்டாக எரியும், அப்போ தான் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. ஓஎஸில் லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம வெண்டாய் சாரி ஐரன் பூட் சிடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஆர்என்டி பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஐரன் பூட் சிடின்னு ஒரு டூல் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுறதுல
டெம்பரரியாக ஒரு ஓஎஸ் மாதிரி லோட் ஆகும். அது போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓஎஸ் சார்ஜிங் ஆகுது, எந்த இஷ்யூவும் இல்லை, சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ எந்த ஃப்ளிக்கரும் இருக்காது. நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி அதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு சார்ஜரை கலட்டி பவர் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணி பாருங்கள். சார்ஜருக்குள்ளே எதனா டஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா சார்ஜிங் போர்ட்டில் டஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா லேப்டாப்போட டிசி ஜாக்கில் வந்து உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். அதை க்ளீன் பண்ணி பார்த்துருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். மெயின் மேட்ரு அதுதான், முக்கியமாக டஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பின்னு உடஞ்சிருக்குதான்னு பாருங்கள். உள்ளே டிசி ஜாக்கில் பின்னு இருக்கும், ஃபீமேல். அந்த பின்னை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பின்னு இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், அது கூட ப்ராப்ளம்க்கு காரணமாக இருக்கலாம். அதுதான், மற்றபடி பெருசாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வேணால் வேறு சார்ஜர் மாற்றி பார்க்கலாம். வேறு சார்ஜர் மாற்றி பார்த்து அதுவும் ஓகே ஆகலன்னா அதுக்கப்புறம் டிசி ஜாக் மாற்றுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணும், தமிழில் உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணலாம். நீங்கள் போடுற லைக் தான் உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். லைக்கை போட்டு விட்டு போயிருங்க கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.